கருணைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. ஏன்னா நான் கருணைக்கிழங்குலேயே உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேறு எதுவும் சேர்த்தலாம். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வச்சிட்டோன்னா கருணைக்கிழங்கு மேலே அப்படியே பைண்ட் பண்ண வேண்டியது தான். கருணைக்கிழங்கு வறுவல் சொன்னேன். கருணைக்கிழங்குக்கு மிளகாத்தூள்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு நான் கலக்கி வச்சுருந்தேனுங்க, அதோட இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கருணைக்கிழங்கை போட வேண்டியது தான். தோசைக்கல் இதில் எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். மறுபடியும் திருப்பி அதே மிதமான சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு.